இன்னைக்கு சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்ன தெரியுமா? முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோன்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கையில் இருக்காங்களா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பி இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காச்சும் சரியா இருக்கா? சொல்லுங்களேன். நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. உடல் எடை கண்டிப்பாக நடைபயிற்சி மட்டும் பண்ணி கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. சரிதானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்களேன். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இப்போ என்ன ஃபேமஸ்? முக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும் பயங்கர ஃபேமஸ். இப்போ எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மட்டும் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். ஏன்னா பேலன்ஸ் டயட் கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக கொஞ்சம் இல்லை முழுமையாக சரி பண்ணணும்னா, சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ் டயட்டை கடைபிடிக்கணும். அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அந்த புத்தகமே சொல்லுது, பேலன்ஸ் டயட்டு தான் இந்த மாத்திரை இன்சுலினை விடைக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.